சின்ன குழந்தையில. ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க குழந்தைய. நீங்க கஷ்டப்படுறதுனால மக்கள் இன்னைக்கு இஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா எங்க ஒரு குழந்தை வரும் இன்னைக்கு. அப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்த ஸ்டெப்பு தான். அப்படியே காலையில கொண்டு போய் ஜிம்ல இதுல கொண்டு போய் விடுவேன். பேர்ல எது பேர்னா பீச்ல கொண்டு விட்டு பீச்ல வந்து இது கூட எடுத்து கொடுத்தேன். ஜிம்னாஸ்டிக் எடுத்து கொடுத்தேன். ஜிம்னாஸ்டிக் கட்டு கூட அப்படியே சும்மா சம்மர் ஷாட் அடிப்பான். அப்படி தூக்கி தூக்கி அப்படி தூக்கி போடுவோம். அப்படியே அப்படியே அடிப்பான். அடிச்சு அப்படி வந்து நிப்பான். ரோலா வந்து இப்படி நிப்பான். இப்படி 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 முடிய கத்து கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்ல. இந்த ஹெட் ஷேக்கிங் சொல்லி கொடுப்பேன். அப்படின்னு ஆட்டணும். கண்டினியூ ஆட்டணும். ஆட்டுங்க. சொல்றேங்க அந்த பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான். அப்படி ஆட்டுறப்பா நீ ஷேக் பண்ணா ஷேக் பண்ணுவான். பரவாயில்ல சார். அந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் பண்ண சொன்னா பண்ணுவாரா? ஷேக் பண்ணுவாரா? ஆடியன்ஸே ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என் பையனை வந்து நான் வந்து நீ படிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஆகணும்னு நான் சொல்லல. என் பையன் வந்து நீ டாக்டரேட் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. என் பையனை நீ லாயர் ஆகணும்னு சொல்ல, நீ ஆக்டர் ஆகணும்னு சொல்லி தான் வளர்த்தேன். அதே மாதிரி இப்ப என் சின்ன பையனை கூட இந்த படம் முடிஞ்சு இப்ப விஸ்காம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனல் இயர் முடிச்சோன்னே அடுத்த வருஷம் நான் 2010 செகண்ட் ஹாஃப்ல அந்த பையனை கதாநாயகனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஏன் சார் இந்த படத்துல நீங்க இல்ல இந்த பையன் படிச்சிட்டு இருக்காரு. இப்ப சிலம்பரசனை கூட +2 அவர் படிக்கிற வரைக்கும் நான் வந்து ஸ்கூலோட லீவ்ல தான் படம் எடுத்தேன். யாராவது நம்புவாங்களா? சார் இப்ப வந்து பொதுவாகவே ஒரு இயக்குனராகட்டும் ஒரு கவிஞராகட்டும் பல விஷயங்களை பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுதான் வந்து ஒரு திரைப்படமாகட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து அனுபவித்த விஷயங்கள் பல. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு விஷயங்களை வந்து உங்களுடைய படங்கள்ல எங்களால பார்க்க முடியுது. அதாவது ரெகுலரா ஃபேமிலியில பாக்குற விஷயங்களா இருந்தாலும் பல வித்தியாசமான விஷயங்களையும் உங்க திரைப்படங்கள்ல பார்க்க முடியுது. நீங்க ஒரு சீக்வன்ஸ் நாங்க சும்மா பேசும்போதே வந்து அந்த வார்த்தைகள் கூட ரொம்ப அழகா வந்து ஒரு எதுகை மோனையோட வரி ஒரு கவிதை வரிகள் மாதிரி வருது. நான் இன்றைக்கும் அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவன். ஆனால் அதே நேரத்தில் நான் வித்தியாசமானவன். ஏன்னு கேட்டாக்க இப்ப உதாரணத்துக்கு உங்க சும்மா சன் டிவியோட அரட்டையரங்கத்துக்கு வந்ததுக்கு சும்மா அல்வா கொடுக்கறதுக்கு இல்ல. இப்ப வேட்டைக்காரன் படம் வந்து சத்யம் தியேட்டர்ல ஓடுதுன்னா சத்யம் தியேட்டர்ல போய் பால்கனியில் உட்காந்து நான் மேல உட்காந்து நான் டிக்கெட் எடுத்துட்டு ஆடியன்ஸோட உட்காந்து நான் படம் பார்த்திருக்கேன். ப்ரூஃப் இருக்கு. ஏன்னு கேளுங்களேன். இப்ப அவதார் படம் உள்ள போய் நான் உட்காந்து பார்ப்பேன். நான் வந்து அது மட்டும் கிடையாது. எங்க போனாலும் நான் பாண்டி பஜார்ல போய் இறங்கி காய்கறி வாங்குவேன். பாண்டி பஜார்ல போய் என் மனைவிக்கு வந்து பூ வாங்கினா நான் பூ வாங்குவேன். யாரோட திருமணத்துக்காக போனா பொக்கே என் கையால தான் நான் வாங்குவேன். யாரோட திருமணத்துக்காக நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னா அந்த கடையில போய் நான் கடிகாரம் நான் செலக்ட் பண்ணுவேன். நான் எங்க வீட்டுக்குள்ள பாத்திரத்தையும் அவங்க சினிமா கதாபாத்திரத்தை அதனாலதான் என்னால் உருவாக்க முடியுது. என் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நான் இழக்கவே விரும்பல. நான் எளிமையானவன். ஏன்னு கேட்டா நான் மக்கள் இருந்து என்ன வேறுபடுத்திக்கிட்டு நான் பெரிய இன்னொன்னு சில நடிகர் நான் சொல்லவே விரும்பல. ஒரு ஆர்டிஸ்டா பார்த்தோன்னு என்ன பார்த்தா மக்கள் என்ன நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, எப்படிமா அப்படின்னு அவங்க போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சினிமாங்கிற ஒரு பந்தால எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, எனக்கு இந்த பந்தாலம் தெரியாது. உலகம் உருண்டைன்னு சொன்னவனையே ஓட ஓட விரட்டது இந்த உலகம். ஏன்னு கேட்டு தட்டன்னு சொல்லிக்கிட்டு இருவனுக்கு அவனும் தட்டன்னு சொன்னாக்கா அவனுக்கு கை தட்டுவான். அவன் உருண்டன்னு உண்மையை சொன்னா அவன் உதைக்க போனான். அதுதான் இந்த உலகம். அதனால நீங்க என்னதான் திறமை, ஒரே ஒரு விஷயங்க, பேர் உள்ளவன் பிரபலமா இருந்தான்னா அவன் அடிச்சானா கூட இமயமலையை பிடிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா பேர் இல்லாதவன் அவன் இமயமலையே பிடிச்சா கூட எள்ளூருண்டையை தான் பிடிச்சான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த உலகம். அதனால இந்த உலகத்தை நான் சொன்னேன், தூங்கும் போது கூட ஆட்டிக்கிட்டே இருக்கணும் காலு, இல்ல தூக்கி வச்சு ஊத்திடுவான் பால். இறைவன் என்பது ஒவ்வொருத்தரோட திறமை என்பது நான் சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன், நத்திங் இஸ் ரீ ரிட்டன். உதாரணத்துக்கு நான் 30 வருஷம் ஜோசியம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். அப்படியா? ஜோதிடத்துல கம்ப்யூட்டர் ஆன் பண்ண அது சொல்றதை விட ஒரு 27 நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்களா. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. ரேவதி தெரியும் எனக்கு. அது உனக்கு நிச்சயமா உங்களுக்கு ரேவதி தெரிஞ்சிருக்கும். ரோகிணி கூட தெரியுமா? சினிமா நடிகை நான் மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஏன்னா நட்சத்திரத்தை பத்தி சினிமா நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிறேன், நான் வந்து இதுல உள்ள நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்குதான் அது சிட்டி. சிட்டி பாபு. சிட்டி பாபு இருந்தாலும் சிட்டி எதுக்கு எடுத்தாலும் நினைச்சு பார்க்க கூடாது.
இந்த விஷயம் தெரியலையே, இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். நான் அதை பத்தி எனக்கு தெரியாத பத்தி நான் கவலைப்பட்டது தெரிஞ்சுக்கவும் விரும்பல. எனக்கு தெரிஞ்சதை ரிசர்ச் பண்ணி அதுல நம்ம எப்படி மேல வரலாம். இப்ப ஒருதலை காதல் எடுக்கிறோம்னா இந்த படத்துல நம்மள என்ன பண்ண முடியும்? ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்கு யூஸ் பண்ண SIT கேமராவை இதே இந்தியால அந்த கேமரா 2 years பேக் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேமரா 2 இந்தியன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த இந்தியன் தான். ரெண்டாவது அவங்க வாங்கிட்டு படம் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுட்டே இருப்பேன். இல்ல இப்ப எடுத்த படத்தையே எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வந்து என்ன வேணா சார் இல்ல சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. the PS techniques, the SIT camera is, அதாவது ஒரு பிக்சல் ரேட் சொல்லணும்னா கூட horizontally 1920 and vertically 1080 what's called இது வந்து நான் போய் I am having the knowledge is power. I am having the knowledge what to do. I know what to do. எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் படிக்கிறேன். பில்லா படத்தை மறுபடியும் புதுசா எடுத்தாங்க. நீங்க ஏன் ஒருதலை ராகத்தை மறுபடியும்? ஒரு நிமிஷம், I don't want to give any question for this kind of இது ரீமிக்ஸ் பத்தி. அது வந்து அவங்க பண்றாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. என்னால I am able to give one more this ஒருதலை காதல். என்னால முடியும் சொல்லும்போது நான் ஏன் ஒருதலை ராகம் ஒருதலை ராகம் என்பது ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஒருதலை காதல் என்பது புது காயின். இதுக்கு என்னால வேற கொடுக்க முடியும், இதுக்கு என்னால வேற பீட் கொடுக்க முடியும். ஒரு டைட்டில் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு 9 நம்பரோட முடியற போல இருக்கும் இல்லையே. இப்ப 9 நம்பர் இல்லாம சில டைட்டில் வச்சிருக்கேன். இப்ப ரயில் பயணங்கள்னு டைட்டில் 11 எழுத்து வச்சேன். ராகம் தேடும் பல்லவி 11 லெட்டர்ஸ் வச்சேன். ஒருதலை ராகம் 7 லெட்டர்ஸ் வச்சேன். இப்ப ஒருதலை காதல் 8 லெட்டர்ஸ் வச்சிருக்கேன். 9 எழுத்துல வச்சதுக்கு காரணம் சொல்றேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது 9 கிரகங்கள். நீங்க ஜோசியம் பார்த்துதான் படத்துக்கு டைட்டில் வைப்பீங்க. ஏன்னா நான் ஜோதிடத்தை 30 வருஷம் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஜோதிடத்துல எத்தனை பாட்டு உங்களுக்கு வேணும்? இப்போ ஒரு 10ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு குரு இருக்குன்னா 10 இருக்கும் குரு பதவியை கெடுக்கும், பவிசை குறைக்கும். துரியோதனன் படை மாண்டது 3 குரு. இதை பத்தி என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதெல்லாம் கூட தமிழில் பாட்டாக இருந்ததால் படித்தேன். புலிப்பாணி என்ற ஒரு புலவன் பாட்டு எழுதியிருக்கான். ஒருத்தனுக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன பண்ணும், செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும், ராகு கேது என்ற பாம்பு இருந்தா என்ன பண்ணும், சூரியன் இருந்தா என்ன பண்ணுன்றத அது என்ன பண்ணணும் ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி அவன் பாட்டா எழுதியிருக்கான் கவிஞன். அதான் எனக்கு தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா உடனே படிச்சேன். பாரப்பா பகலவனும் சனி செய் பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரவுடனை கண்டால் கூளையத்தில் புலி கண்ட பசு போலாவர் அப்படின்னு பாட்டுல சொல்லுவான். இது கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படிக்க மாட்டீங்க, நான் படிக்கிறேன். ஒரு அகத்தியன் ஒரு பாட்டு, புதனோட வீட்டில் குரு வந்து உட்கார்ந்தா என்னன்னு பலனுக்கு பாட்டு எழுதுறான், அகத்திய முனிவன் எழுதுறான். ஆனா மால் வீடு உடலாக்கி மகிமிசை சப்தமத்தோன் உடலேற உயிரை போயினும் மீள்வான் தின்னம் சவமே ஆயினும் சாவான் இல்லை. இன்னொன்னு உடனே இதுக்காக நீ வந்து தமிழ் படிக்கிறனா, தெலுங்கு பாக தெலுசு, ஹிந்தி மாலுமே, எத்தனை மொழிகள் தெரியும் சார்? ஏன்னா எதுக்காக சொல்றேன், நான் வந்து இந்தியோட தாய்மொழி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஹிந்தி இப்ப வந்து ஹிந்தி பாடணும் அப்படின்னு மோனிஷாயின் மோனலிசா படத்துல இந்தியில போய் தமிழ் பிளஸ் ஹிந்தி எடுக்கிறேன். அங்க ஹிந்தியில பாடணும். என்னை கூட்டி பீகார்ல கொண்டு விட்டாலும் ஹிந்திலையும் பாடிக்கிட்டு இருப்பேன். அரங்கங்கள்னு சொன்னாலே வந்து டி ராஜேந்தர் அப்படின்னு ஒரு பேரு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சார். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க அமைக்கிற அரங்கங்கள் எப்படி வந்து வித்தியாசமா இருக்கும், எப்படி வந்து புதுசா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லுங்க சார். இல்ல அதுக்கு வந்து காரணம் நான் சாந்தாராமோட படத்தோட ரசிகன். ஏபி நாகராஜன் படம், TR ராமண்ணா. என்ன வயசாகுது உங்களுக்கு? அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க. பெரிய டைரக்டர்ஸ் இல்ல, ஜெயிண்ட், அவங்க எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஏன்னா அதே மாதிரி நம்ம ஜெமினி SS வாசன் இவங்களோட படங்கள்லாம் பார்த்து சின்ன வயசுல இருந்தே, நான் சின்ன குழந்தை சார், இப்ப நான் சின்ன பையனா இருக்கக்குள்ளே இந்த செட்டுக்காக படம் பார்ப்பேன். ஆர்ட் டைரக்டரோட பேர்லாம் எழுதி வச்சுப்பேன். நாகராஜராவ், இது வந்து சேகர் ஆர்ட் டைரக்டர், இது செல்வராஜ் ஆர்ட் டைரக்டர், இது கங்கா ஆர்ட் டைரக்டர். எல்லாரும் யாரோ ஒரு பேர் தெரிஞ்சுப்பேன், ஆர்ட் டைரக்டர் பேர் தெரிஞ்சுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஆர்ட் டைரக்ஷன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு இருந்தது. உடனே எதா இருந்தாலும் அப்பயே சின்ன வயசுல உடனே எடுத்து ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஸ்கெட்ச் பண்ணி இப்படி செட்டு போடணும், அப்படி செட்டு போடணும். அப்பயே சின்ன வயசுல இந்த மாதிரி செட்டு போட்டு இப்படி வரணும் அப்படிலாம் நான் யோஜனை பண்ணுவேன். அதனால எனக்கு செட்டு மேல ஒரு அப்ப இந்த அரங்கங்களுடைய ஸ்கெட்ச் கூட நீங்க உருவாக்குனது? ஆமா, என்னுடைய தாட் என்ன வேணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் வராத செட்டு என்ன போடணும்னு சொல்லக்கூட என்னோட படத்துல இந்த செட்ல ஒன்னு ஒரு ஆங்கிள், ஒரு புது நுணுக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு பென்சிலே நிக்க வச்சா எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். இந்த லிப்ஸ்டிக்கோட இதை எடுத்து அதையே வந்து செட் ஆகினா எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுவேன். ஒரு டெலிபோன் வந்து செல்போனு, அப்பதான் செல்போன் ட்ரெண்ட். மோனிஷாயின் மோனிஷால அவ்வளவு பெரிய செல்போன் அப்படியே ஜெயின் சைஸ்ல செல்போன் நிக்க வைப்பேன். Success or failure, that is immaterial. We should not think about the result, but we should put our efforts.
இதான் என்னோட இது. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட அத்தனை செட்டு நான் யூஸ் பண்ண செட்டை அடுத்த படத்துக்கு கொடுக்காம டெமாலிஷ் பண்ணிருக்கேன். நான் வந்து என்னோட படத்துல போட்ட செட்டு இருக்குல்ல, அவ்வளவு ரூபாய் அதுல விட்டுட்டேன். அதெல்லாம் பணம் பொட்டியா நான் வச்சுக்கல, என்னோட படப்பொட்டியில எல்லாத்தையும் போட்டேன். நான் சம்பாதிச்சல பல கோடிய பட பொட்டியில தான் போட்டேன். பணப்பொட்டியில போட்டிருந்தா இங்க இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, நான் வந்து என்னோட ஃபேமையும் என்னோட ஃப்ரேம் நான் ரசிச்சேன், என்னோட கலையை நான் ரசிச்சேன். இல்ல இப்போ வந்து பாடல்கள் என்னால எல்லாருமே ஃபாரின் போயிடுவாங்க. ஆனா நீங்க செட்டு போட்டு எடுத்தது